பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த பஃப் ஸ்லீவ் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். லைனிங்லேயும் கட் பண்ணலை, மெயின் ஃபேப்ரிக்லேயும் கட் பண்ணலை. தேவையான அளவு மட்டும் துணி எடுத்து வச்சுருக்கேன். லைனிங்கில் சைடில் வந்து 2 பக்கமுமே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கான துணியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது லைனிங் வந்து 2 ஃபேப்ரிக் ஒன்று மேலே ஒன்று இருக்குது, 2 ஸ்லீவுமே இருக்குது. ஒரு சைடு எடுத்து எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் லைனிங் துணி இருக்குல்ல, ஸ்லீவுக்கு வைக்கிற துணியை பிரித்து தனித்தனியாக எடுக்கக்கூடாது. ஒன்றா வச்சு தான் எக்ஸ்ட்ரா பீஸும் ஜாயின் பண்ணணும், ஒன்றா வச்சு தான் கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு சைடில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஜாயின் பண்ண பீஸு கீழே இன்னொரு ஸ்லீவ் இருக்குது, அதுக்கு அடியில் துணி வச்சு தைக்கிறேன். ஒரு ஸ்லீவுக்கு மேலே துணி வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா பீஸு, இன்னொரு ஸ்லீவுக்கு அடிப்பக்கமாக வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். தைச்சதுக்கப்புறம் திருப்பி நான் மேலே வந்து ஓரத்தையல் போடுறேன், பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. எக்காரணத்து கொண்டும் ஸ்லீவ் 2ஐயும் பிரித்து தனித்தனியாக எடுக்கலை. இப்போ அப்படியே எடுத்து பார்க்கணும். 2 பக்கமுமே உள் பக்கமாக நம்ம தையல் போட்ட துணி இருக்கும். அப்படியே இந்த சைடு ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் ஒரு துணியை மேலே வச்சு தைக்கணும், ஒரு துணியை கீழே வச்சு தைக்கணும். இப்படி தைச்சிட்டு லைனிங்கில் 2 பீஸையும் ஒன்று மேலே ஒன்று ராங் சைடு மேலே ராங் சைடு படுற மாதிரி வச்சு எடுத்துக்கணும். ஃபோல்டு பண்ணுறேன். இப்போ மொத்தம் 2 ஸ்லீவு, 4 துணி, 2 ஃபோல்டு. கீழ்ப்பக்கம் நல்லா பார்த்துக்கோங்க, 4 துணி. நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஜாயின் பண்ணங்காட்டிக்கு கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இந்த லைனில் கட் பண்ணணும். ஸ்லீவோட கை சுற்றளவு 7 இன்ச் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் வச்சுக்கிறேன். இதில் ஒரே தையல் தான், 3 தையல்லாம் கிடையாது. ஸ்லீவோட ஹைட்டு 6 இன்ச் வச்சுக்கிறேன். கரெக்டாக 6ல் வச்சு ஒரு மார்க்கிங். அப்படியே அந்த 6லேயே டேப்பை வச்சு அப்படியே ஆப்போசிட் வந்து 10.5 இன்ச் பக்கமாக வச்சுக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸோட சுற்றளவு பாடி மெஷர்மெண்ட் வந்து 44 இன்ச். அதனால் 10.5 வச்சா கரெக்டாக இருக்கும். மொத்தமாக எல்லா பக்கமுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பாக்ஸ் மாதிரி கோடு போடணும். 6லேருந்து 10.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு. அப்படியே கீழ் பக்கமாக 10.5லேருந்து கீழே மார்க் பண்ணோம்ல 7 + ஒரு 1.5 அந்த இடத்துல லைன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. 10.5ல் மார்க் பண்ணோம்ல, 10.5லேருந்து கீழ் பக்கமாக 2.5 மார்க் பண்ணணும். 2.5லேருந்து உள் பக்கமாக 2 இன்ச் மார்க் பண்ணணும். இது வந்து கேப் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 6 இன்ச் இருக்குல்ல ஸ்லீவோட ஹைட்டு, அதுலேருந்து லைட்டாக ஒரு எஸ் மாதிரி லைட்டாக பெண்டு மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வரணும். இப்போ அப்படியே ஸ்லீவோட மேல் பக்கம் எவ்வளோ துணி இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு 5 இன்ச் வரை இருந்தால் ஓகே, எனக்கு 4 தான் இருக்குது. அப்படியே அது கீழே அந்த 6 இன்ச்சில் 3 இன்ச்சில் ஒரு மார்க் அந்த கோட்டில். இந்த இடத்த யூ மாதிரி அப்படியே கொண்டு வரணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பஃப் ஸ்லீவுக்கு இவ்வளோ தான் மார்க்கிங். மேலே ஒரு மார்க்கிங், கீழே ஒரு மார்க்கிங். நம்ம நார்மலாக ஸ்லீவுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுப்போமோ அதை கீழே இருக்கிறதுல கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மேலே ஒரு 5 இன்ச்சோ அல்லது 4 இன்ச்சோ 5 இன்ச்சுக்குள்ளே வச்சு அந்த இடத்துல யூ மாதிரி கர்வ் பண்ணி ஸ்லீவோட வளைவில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடணும்.
அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் ஸ்லீவு. டிஃப்ரெண்ட்டாக ஸ்லீவ் வந்து தைக்க பழகிக்கோங்க. ஒரே மாதிரி ஸ்லீவ் தைச்சா நம்மளுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் சரியாக தெரியாமையே இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக தைச்சா தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஸ்லீவ் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். மேலே ஒரு நாச்சு, கீழே ஒரு நாச்சு, சென்ட்ரு பார்க்குறதுக்காக. இப்போது ஃப்ரண்ட்டு வந்து நான் அதில் குடையில, ஃப்ரண்ட்டு மார்க் மட்டும் தான் பண்ணுறேன். ஏன்னா இது ஃப்ரீ சைஸு, லூஸாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து குடஞ்சி எடுக்கலை. இப்போ அப்படியே ஃபேப்ரிக் மேலே வச்சு தைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடிக்கலை, கீழே கையோட சுற்றலை வந்து மடித்து அடிக்கலை, அடித்து அப்படியே திருப்ப போகிறேன். அவ்வளோதான். இதில் மெயின் ஃபேப்ரிக்கில் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அதில் சென்ட்ரு பார்த்து எடுத்துக்கிறேன். லைனிங்லேயும் சென்ட்ரு நாச்சு இருக்குது, அதை கரெக்டாக வச்சுக்கிறேன். லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக் கரெக்டாக ரைட் சைடும், மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் படுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் தைக்கிறது ஜாயிண்ட் துணி கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா, அது பிசுறு வெளியே தெரியும். அப்படியே தைச்சிட்டு வரணும். அடுத்து திருப்பும்போது உள்பக்கமாக அந்த பிசுறுல துணியெல்லாம் போயிடும். ஒரு ஸ்லீவ் தைக்கும்போதே அடுத்த ஸ்லீவ் வச்சு தைக்கணும். தனித்தனியாக தைக்கக்கூடாது. தனித்தனியானா ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே கையெல்லாம் மடித்து அடிச்சுட்டு அவுட்லைனில் அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லீவ் எடுக்கக்கூடாது. அப்பப்போவே ஒன்றா முடிச்சுட்டு வந்துடணும். அந்த ஸ்லீவ் முடியுது, அடுத்து இந்த ஸ்லீவ் வைக்கணும். என்ன தைச்சாலும், சின்ன ஒரு லைனே போட்டாலும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் அடிக்கணும். கீழே இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறேன். தைக்கும்போதும் ஃபஸ்ட்டு ஸ்லீவு கீழே தைச்சி முடிக்கிறீங்க அப்படின்னா, அது ஃப்ரண்ட்டோட கர்வ் வரும்ல, அந்த இடம் வந்து நிற்கிது அப்படின்னா, அடுத்து வைக்கிற ஸ்லீவும் ஃப்ரண்ட்டோட கர்வ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மாற்றி வராது. இல்லைன்னா தைச்சதுக்கப்புறம் பிரிச்சுட்டு இருக்கணும். ஸ்லீவ் தைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். இப்போ அப்படியே திருப்பி மேல் தையல் போடுறேன். அடியில் இருக்க லைனிங்கோட அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே லைனிங் சைடு கொண்டு வரேன். உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும். லைனிங் மேலே தான் தையலும் போடுறேன். இந்த தையல் வந்து ஓரத்தையல் இல்லை மேல் தையல்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ரெண்டு ஸ்லீவுமே ஒரே இதில் தைக்கிறேன் பாருங்கள். என்ன தையல் போட்டாலும் ரெண்டு ஸ்லீவுக்கு ஒரே மாதிரி தையல் போட்டு வரணும். இதுக்கப்புறம் அப்படியே லைனிங்கை உள் பக்கமாக மடிச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே தையல் போடுறேன். இது வந்து ரேஷன் சேலை. இந்த சேலை வந்து ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம துவைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கம் வந்து வரும். இந்த இடத்துல நான் ஒரு 2 இன்ச் பீஸ் கொடுத்து அடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து ரஃப் யூஸ் தானே, வீட்டுக்கு தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே திருப்பி அடிக்கிறேன். அதனால் 4 தையல் வந்து போட போகிறேன். எப்போவுமே 2 போடுவாங்க, மொத்தமாக நான் 4 போட்டுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த saree வந்து சுருங்கும். அதனால் எல்லா பக்கமுமே கழுத்துக்கு தையல் போட்டாலும் 4 தையல், ஸ்லீவுக்கும் 4 தையல், கீழே ஃப்ளீட்ஸ் வைப்போம்ல பாட்டம் சைடு கீழ் பக்கமாக அங்கேயும் 4 தையல். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு ட்ரெஸ் வந்து தைச்சேன். அதில் கூட கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இந்த ட்ரெஸ் வந்து சுருங்குமே அப்படின்னு சொல்லிட்டு. சுருங்குச்சு, ஆனால் அவ்வளோவா சுருங்கலை. நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கை சைடு மட்டும் என்னாச்சு அப்படின்னா அப்படியே மடித்து அடிச்சிருப்பேன். லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே இன்னொரு ஃபோல்டு பண்ணி அடிச்சிருப்பேன். அது மட்டும் கொஞ்சம் உருண்டுட்டு வந்துருச்சு. அதனால் இந்த ஸ்லீவில் வந்து வேறு மெத்தடில் தைக்கலான்னு இந்த மெத்தடில் தைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். கிளாத் வந்து அந்த கிளாத்தை பொறுத்து நம்ம பார்த்து தைச்சிட்டோன்னா ஓகே. இன்னொரு ரீசன் இருக்குது.
லைனிங்கில் வந்து துணி இல்லை. கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். எக்ஸ்ட்ரா எந்த பீஸுக்குமே துணி இல்லை. இவ்வளோ தான் வந்து துணி கிடச்சது. அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின்லாம் பண்ணி தைச்சிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு மேக்ஸி ஜிப்லெஸ் மேக்ஸி ட்ரெஸ்ஸு, ஃபீடிங் ட்ரெஸ்ஸு. இப்போது ஸ்லீவோட அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ வந்து ஸ்லீவ் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வைக்கணும் ஸ்லீவுக்கு மேல் சைடில். ரொம்ப பஃப்னுலாம் இருக்காது, அழகாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி தைச்சி போட்டிருக்கேன். நல்லா இருக்குது போடுறதுக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப தூக்கிட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது, குட்டி பஃப் மாதிரி. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் அவுட்லைன் ஃபுல்லாக அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துல சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வைக்கணும் மேல் சைடு. இப்போ அடுத்த ஸ்லீவு, இதையும் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கணும், இப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஃப்ரண்ட் ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ 2 ஸ்லீவையும் ஒன்றா வச்சுட்டு சென்டரில் ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, அந்த 6 இன்ச்சுக்கு ஸ்லீவோட ஹைட்டு மார்க் பண்ணல, அதில் வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இது வந்து பேசிக்காக ஒரு லைன் தான் நம்மளுக்கு. கீழே 1/2 இன்ச் போயிடுச்சு, மேலே 5.5 இருக்குது. இந்த லைனில் வந்து சின்னதாக நாச் பண்ணிக்கிறோம் 2 ஸ்லீவ்லேயுமே. இந்த நாச்சுக்கு மேலேருந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ரொம்ப பெருசாலாம் ஃப்ளீட்ஸ் வைக்கக்கூடாது, சின்னதாக ஓரளவுக்கு சின்னதாக வச்சு ஒரு 4 3 அதுக்குள்ளே வர மாதிரி இந்த சைடு வைக்கணும். அந்த சென்டர் நாச்சுக்கு உள்ள 3 ஃப்ளீட்ஸ் இல்லை 4 ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிடணும். ரொம்ப மெதுவாக தைக்கணும் இந்த இடத்துல, ரொம்ப வேகமாக தைக்கக்கூடாது. சென்டர் நாச்சுக்கு இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் பார்த்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு வச்சது என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்போ வைக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்குது. எவ்வளோ வருதோ, 3 வரும் இல்லை 4 வரும், அதுக்குள்ளே தான் வரும் இந்த அளவுக்கு. அவ்வளோதான், ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு. அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பஃப் வந்து நீட்டாக அழகாக கிடைக்கும். இந்த ஸ்லீவோட மேக்ஸி ட்ரெஸ் வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.